அன்பான மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். 7ஆம் வகுப்பு கணித பாடத்தில் முதல் பாடமான எண்ணியல் என்ற பாடத்தில் நம்ம தசம எண்களை பற்றி படிச்சுட்டு வரோம். எண்ணியல் பாடத்தில் எந்த எண்களை படிக்கிறோம்? தசம எண்கள். தசம எண்கள்னா என்ன அப்படின்னா, தசம எண்களை பற்றி படிச்சுட்டு வரோம். தசம எண்கள்னா என்னன்னா, புள்ளி வச்சு எண்கள் 53 புள்ளி 7 6 8 9 அப்படின்னு வச்சுக்கிட்டோமா. இப்படி எழுதக்கூடிய இந்த புள்ளி வச்சு எழுதக்கூடிய எண்களுக்கு என்ன பேரு? தசம எண்கள்னு பேர். ஏற்கனவே 1வது பயிற்சியில பார்த்துட்டோம். அதனுடைய இட மதிப்பையும் பார்த்துட்டோம். திரும்ப ஒருக்க ஞாபகப்படுத்துவோம். இந்த புள்ளிக்கு தசம புள்ளின்னு பேரு. இதனுடைய இட மதிப்பு இது எத்தனை? 1, இது எத்தனை? 10. இன்னும் ஒரு 1000 போய்கிட்டே இருக்கு. புள்ளிக்கு இடதுபுறம் இப்படி போகும். புள்ளிக்கு வலதுபுறம் எப்படி இட மதிப்பு சொல்லணும் அப்படின்னா 1/10 1 அல்லது 1/10. இது 100 1. இந்த இதுக்கு 1000 1. இந்த இதுக்கு 10,000 1. அப்ப புள்ளிக்கு வலதுபுறம் போகும்போது 10 1 100 1 1000 1 10,000 1 சொல்லணும். புள்ளிக்கு இடதுபுறம் போகும்போது 1 10 100 அது நம்ம வழக்கம் போல சொல்லக்கூடிய எண் இடமதிப்பு. இந்த இடமதிப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பின்னங்கள் மற்றும் தசம எண்கள் என்ற தலைப்புல ஒரு பின்னத்தை எப்படி தசம எண்ணா மாத்துறது, ஒரு பின்னம் கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி தசம எண்ணா மாத்துறது, ஒரு தசம எண்ணை எப்படி பின்னமா மாத்துறது, ரெண்டையுமே செய்ய போறோம். ஒரு பின்னம் கொடுத்துருப்பாங்க, அதை தசம எண்ணை எப்படி மாத்துறது, தசம எண்ணை எப்படி பின்னமா மாத்துறது, அதுதான் இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டு, ஒரு முழு பொருளில் ஒரு பகுதியே பின்னம் என்பது நாம் அறிந்தது. ஒரு முழு பொருள்ல ஒரு பகுதி தான் பின்னம். ஒரு முழு பொருள்ல ஒரு பகுதிக்கு தான் பின்னம். பின்னம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த சாக்லேட் எடுத்துக்கிடுங்க. இது ஒரு சாக்லேட் துண்டு, ஒரு முழு பொருள். அதுல மொத்தம் 4 துண்டு இருக்கு. அதுல நான் 3 துண்டு ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கேன். அதை இதை எப்படி குறிப்பிடுங்க அப்படின்னா 4/4. 4 துண்டுல 4 துண்டு நம்மள்ட்ட இருக்கு. இதை எப்படி குறிப்பிடணும்னா 4 துண்டுல 3 துண்டு தான் நம்மள்ட்ட இருக்கு. அப்ப 3/4 ஒன்னு வெளியே எடுத்துட்டோம். அப்ப இந்த பின்னத்தை 3/4ன்னு சொல்லணும். கீழே உள்ளது மொத்த பங்கை குறிக்கும், மேல உள்ள நம்மள்ட்ட இருக்கிறத குறிக்கும். மொத்த பங்கு 4, நம்மள்ட்ட இருக்க 4, அப்ப 4/4. வடவெத்தனை 1. அப்போ இது ஒரு முழு பங்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல 4 பங்குல 3 பங்கு தான் நம்மள்ட்ட இருக்கு. அப்போ 3/4. அப்போ முழு பொருளில் ஒரு பகுதிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பின்னம்னு பேரு. இதனுடைய விளக்கத்தை நம்ம இங்க சொல்லிட்டோம். சரியா? இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பின்னங்களை தசம எண்ணாக மாற்றுது. பின்னங்களை தசம எண்ணாக மாற்றுதல், அதற்கான வழிமுறைகளை இங்க பார்க்க போறோம். சரி, மொத்தம் எத்தனை பின்னம் இருக்கு நம்மள்ட்ட அப்படின்னா, நிறைய மொத்தம் 3 வகையான பின்னங்கள் இருக்கு. 4/5 இது ஒரு பின்னம். அடுத்தது 4/5ங்கிற ஒரு பின்னம். அடுத்தது 4/3ங்கிறது ஒரு பின்னம். 4/3ங்கிறது ஒரு பின்னம். இது தகு பின்னம். சரியா? இது தகு பின்னம். இது தகு பின்னம். நாலு பை அஞ்சுங்கிறது தகு பின்னம். 4/3ங்கிறது தகா பின்னம். 3 1/2 அப்படிங்கிறது கலப்பு பின்னம். 3 1/2ங்கிறது என்ன அப்படின்னா கலப்பு பின்னம். இப்போ இந்த 3 வகையான பின்னங்கள் இருக்கு. இந்த 3ஐயும் நம்ம எப்படி மாத்த போறோம் அப்படின்னா தசம எண்ணா மாத்த போறோம். பின்னங்களை தசம எண்ணாக மாற்றுதல் வழிமுறைகள் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சில பின்னத்துல பகுதியில 10 100 1000 வந்திருக்கும். 4/10, 23/1000 அல்லது 100 இப்படி வந்திருக்கும். இப்படி பகுதியில நம்பர் வந்திருக்கும். பகுதியில 10 100 1000 வந்திருக்கும். முதல்ல அந்த இதை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பின்னங்களை புள்ளி வச்ச எண்ணாக தசம எண்ணாக எப்படி மாற்றுவது? சரியா? அதுக்கான வழிமுறைகள், முதல் வழிமுறை ஃபர்ஸ்ட் வழிமுறை பார்க்க போறோம். இப்ப கவனிங்க. பகுதியில 10 100 1000 போன்ற எண்கள் பின்னங்களின் பகுதியில் இருக்கும். சரியா? 10 100 1000 போன்ற எண்கள் பின்னங்களின் பகுதியில் இருக்கும் பின்னங்கள்.
இப்போ நல்லா கவனிச்சுங்க, 16/100, 638/10. இதை ஈஸியா தசம எண்ணா மாத்திடலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு பின்னத்துக்கு கீழே 10ஓ 100ஓ அல்லது 10 மடங்குகளோ இருந்தா அதை என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியா தசம எண்ணா மாத்திடலாம். பகுதியில எத்தனை தசம இடம் இருக்கோ அத்தனை அந்த தசம இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சரி பகுதியில எத்தனை சைபர் இருக்குதோ அந்த சைபர் அடிச்சிருங்க. 1, 2 2 சைபர் அடிச்சிட்டோம். இப்போ புள்ளியானது இங்க இருக்கக்கூடிய 16க்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய புள்ளியானது இடது பக்கமா நகர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி வரும். ஆனா ஒரு ஸ்தானம் அடிக்கப்படாம இருக்கு. அப்ப என்ன ஆகும், மேல ஒரு சைபரை சேர்த்துட்டு இப்ப இதை அடிச்சிட்டோம்னா இப்ப புள்ளி வைங்க, சைபர் இந்த புள்ளிக்கு முன்னாடி ஒரு சைபர் சேர்த்துக்கணும். அப்ப இதனுடைய விடை வந்து 0.016. அதே மாதிரி இதுக்கு வரும். ஒரு பின்னத்துக்கு கீழே எப்படி இருக்கணும், பின்னங்களை தசம எண்ணா மாத்த போறோம். முதல் வழிமுறை, அந்த பின்னத்துக்கு கீழே இந்த நம்பர் இருந்தா ஈஸியா அடிச்சிடலாம். இப்போ ஒரு சைபர் அடிக்கிறோம், 8க்கு இந்த பக்கம் உள்ள புள்ளி வந்து என்ன செய்யும், இந்த பக்கம் இடது பக்கமா நகர்ந்து 63.8 ஆயிரும். ஒரு சைபரை ஒரு நம்பரை 10ஆல 100ஆல 1000ஆல வகுத்தா புள்ளியானது சைபருக்கு தக்கன இலக்கங்கள் என்ன செய்யும், இடம் மாறும். அப்போ ஒரு சைபருக்குனால ஒரு இலக்கம் இடம் மாறும், 63.8. இது எப்போ அப்படின்னா ஒரு பின்னத்துக்கு கீழே 10, 100, 1000 பகுதியில 10, 100, 1000 இருந்தா இந்த மாதிரி தசம எண்ணா மாத்தில பாருங்க, இந்த பின்னம் தசம எண்ணா மாறிடுச்சு. இப்போ 63/638/10 என்ற எண்ணு 63.8 என்ற தசம எண்ணா மாறிடுச்சு. சரியா? அடுத்தது பின்னங்களுடைய பகுதியில 2, 5, 4, 25 அப்படின்னு நம்பர் வந்துடும். அப்படி வந்தா அதை எப்படி தசம எண்ணா மாத்துது, இதை நல்லா கவனிச்சிருங்க. ஒரு பின்னங்களுடைய பகுதியில அதாவது கீழே உதாரணமா 2/5 கீழே என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கு. அடுத்தது 9/2 கீழே 2 வந்திருக்கு. அடுத்தது 13/4 கீழே 4 வந்திருக்கு. அடுத்தது இந்த 25க்கு போடுவோம், 11/25 கீழே 25 வந்து. அப்போ ஒரு பின்னத்துக்கினுடைய பகுதியில இந்த 2ஓ இந்த 5ஓ இந்த 4ஓ இந்த 25ஓ வந்தா 2 இப்போ இந்த பின்னத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 5 ஈஸியா 10ஆ மாற்றிடலாம். இந்த 2 ஈஸியா 10ஆ மாற்றிடலாம். இந்த 4 100ஆ மாற்றிடலாம். இந்த 25 கீழே இருக்க 25 100ஆ மாற்றிடலாம். அப்படி 100ஆ மாத்தினா இந்த 10ஆகவோ 100ஆக மாத்தினா அது எது மாதிரி ஆயிரும், ஒரு பின்னத்துக்கு கீழே நம்பர் 10, 100, 1000 வந்தா ஈஸியா தசம எண்ணா என்ன செஞ்சிடலாம், மாத்திடலாம். அப்போ அதுக்கிட்ட இந்த விதி சொல்லியிருக்கு. பின்னங்களுடைய பகுதியில 2, 5, 4, 25 போன்ற எண்கள் வந்து இருந்தால் 2க்கு 5/5ஆல பெருக்கணும். 2 வந்துச்சுன்னா 5/5ஆல பெருக்கணும், அது 10ஆ மாறி. 5 வந்துருந்துச்சுன்னா அதை 2/2ஆல பெருக்கணும். 5 வந்துச்சுன்னா அந்த பின்னத்தை 2/2ஆல பெருக்கிட்டா அது 10ஆ மாறி. 4 வந்துருச்சுன்னா பின்னத்துக்கு கீழே 25/25ஆல பெருக்கினா அது 100ஆ மாறி. அதே மாதிரி 25 வந்துச்சுன்னா 4/4ஆல பெருக்கினா அது 100ஆ மாறி. அப்படி இருந்தா அவன் இந்த பின்னத்துக்கு கீழே பகுதியில் என்ன வரும், கீழே 10 வரும், கீழே 100 என்ன மாதிரி மாறிவிடும். அவற்றை தசம எண்ணாக மாற்றி விடலாம். இப்ப 2/5 இருக்கு, இந்த பின்னத்தை எடுத்துக்கிடுவோம். அப்ப 2/5 கீழே என்ன வந்திருக்கு, 5 வந்திருந்தா நான் எதால பெருக்க சொல்லிருக்கேன், 5க்கு 2/2ஆல பெருக்கணும். அப்ப இந்த பின்னத்தை 2/2ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா பின்னத்தை பெருக்கும் போது எப்படி பெருக்கணும் ஞாபகம் இருக்கா, மேல உள்ள நம்பரையும் மேல உள்ள நம்பரையும் பெருக்கணும், கீழே உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் பெருக்கணும். மேல உள்ள நம்பரையும் பெருக்கி மேல எழுதணும். 2 4 அது மேல, கீழே 2 10 அது கீழே. இப்போ 4/10ங்கிற என்ன மாறி, இது இந்த 2/5 தான் 4/10 மாறி, மதிப்பெல்லாம் மாறாது. 2/5 தான் அது, அதனுடைய சமான பின்னம் தான் 4/10. 2/5 4/10 ஒண்ணுதான். இப்போ ஒரு பின்னத்துக்குள்ள 10 வந்துச்சுன்னா ஒரு சைபர் இருக்கு, அப்ப புள்ளியானது ஒரு இலக்கம் இடது பக்கமாக நகரும். அப்ப 4க்கு முன்னாடி புள்ளி வந்துடும். அப்போ புள்ளிக்கு முன்னாடி சைபர் நம்ம சேர்த்துக்கணும். அப்ப விட வந்து 0.4. சரியா? அப்போ இந்த 2/5 தசம எண்ணு எத்தனைப்பா, 0.4.
அப்போ விளங்கிடுச்சு. அதே மாதிரி 3/4 பார்ப்போம். 3/4க்கு நம்ம வந்து இதை பார்ப்போமே, 3/4 தசம எண்ணா மாற்ற போறோம். அப்ப கீழே என்ன வந்திருக்கு, 4 வந்திருக்கு. அப்போ 3/4 கீழே 4 வந்தா எதால பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன், பகுதியில 4 வந்தா அதை 25/25ஆல பெருக்கணும். அப்ப 25/25 அப்படி பெருக்கிட்டோம் அப்படின்னா அது 100ஆ மாறி. இப்ப 3/25 பகுதியில 2 பின்னங்களை பெருக்கும்போது தொகுதியும் பெருக்கணும். 3/25 75 அதை மேல போடுங்க. 4/25 100 அதை கீழே போடுங்க. இப்போ ஒரு பின்னத்துக்கு கீழே பகுதியில 2 சைபர் இருக்கு, 2 சைபர் அடிச்சிட்டோம்னா 75க்கு அப்புறம் இருக்க புள்ளி இடப்பக்கமாக நகர்ந்து 2 ஸ்தானம் வந்து 2 சைபர் அடிச்சிருக்கோம். அப்ப 2 ஸ்தானம் தள்ளி 2 இலக்கம் தள்ளி புள்ளி வந்துடும். அப்ப விட வந்து 0.5. அப்ப 3/4 தசம எண்ணு 0.5. இந்த 3/4 தசம எண்ணு 0.5. அப்போ ஒரு எண்ணை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சிருங்க, ஒரு பகுதியை ஒரு பின்னத்தை பகுதியில 2 5 4 25 வந்துருந்துச்சுன்னா அதை தசம எண்ணா மாத்திர முறையே பார்த்தோம். ரொம்ப ஈஸி தான்பா. 2 வந்துச்சுன்னா 5/5ஆல பெருக்குங்க, 4 வந்துச்சுன்னா 25/25ஆல பெருக்குங்க, அப்புறம் வந்து பேர என்ன 5 வந்துச்சுன்னா 2/5ஆல 2/2ஆல பெருக்குங்க. சரியா? இப்போ அந்த பின்னத்தினுடைய பகுதியில இருக்கக்கூடிய நம்பரும் அது பெருக்கக்கூடிய பின்னத்தையும் ஒரு அட்டவணையா கொடுத்துருக்கேன். பகுதியில 2 5 4 25 இருந்துச்சுன்னா பகுதியில 2 இருந்தா 5/5ஆல பெருக்கணும், 5 இருந்தா 2/2ஆல பெருக்கணும், 4 இருந்தா 25/25ஆல பெருக்கணும், 25 இருந்தா 4/4ஆல பெருக்கணும். ஏன் எப்படி பெருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி பெருக்கும் போது அந்த பகுதியில 10 100 ஆயிரும். அப்போ ஒரு பின்னத்தினுடைய பகுதியில 10 100 இருந்தா அதை தசம எண்ணா மாத்திரம் ரொம்ப ஈஸி. 36/100 அப்படின்னா 2 சைபரை அடிச்சுட்டோம் அப்படின்னா புள்ளியானது இங்க இருக்கக்கூடிய புள்ளி 2 இலக்கம் தாண்டி போய் 0.33க்கு முன்னாடி வந்துடும். அப்ப விட எத்தனை, 0.36 மாறி. அப்ப 36/100 தசம எண்ணா ஈஸியாக மாற்றப்படும். எதனால, இந்த மாதிரி பெருக்கிறதுனால. சரியா? இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தசம எண்களை பின்னங்களை தசம எண்ணா மாத்துறோம். இப்ப நம்ம மாத்தி செய்ய போறோம், தசம எண்களை பின்னமா மாத்த போறோம். கலப்பு பின்னமா இருந்தா தகா பின்னம் மாத்தி மேல சொன்ன செய்முறை செய்யும், அது கணக்குல பார்ப்போம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தசம எண்களை பின்னங்களாக மாற்ற போறோம். தசம எண்ணா என்ன இருக்குல்ல, அந்த புள்ளி வச்ச எண்ணு தான் தசம எண். இந்த புள்ளி வச்ச எண்ணு தசம எண். இப்போ நல்லா கவனிச்சிடுங்க, கொடுக்கப்பட்ட இந்த பின்னத்துல இந்த பகுதியில் போட்டுக்க தப்பு, இது பின்னத்தில் கொடுக்கப்பட்ட தசம எண்ணில் அப்படின்னு பாருங்க. கொடுக்கப்பட்ட தசம எண்ணில் எத்தனை தசம இடம் உள்ளது என பார்க்கவும். அப்போ கொடுக்கப்பட்ட கீழ்கண்ட தசம எண்களை பின்னமா மாத்த போறோம். போன கணக்குல பின்னத்தை தசம எண்ணா மாத்தணும், இப்போ தசம எண்ணை எதா மாத்துறோம், பின்னமா மாத்துறோம். அப்ப விதி என்ன அப்படின்னா, தசம எண்ணுல எத்தனை தசம இடம் உள்ளது என என்ன எண்ணவும் பார்க்கவும் சொல்லுங்க. இப்ப தசம இடம் புள்ளிக்கு இந்த பக்கம் 1 2 3 4. அப்போ இத தசம இட எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு 10/10 100/100 1000/1000 10,000/10,000 பெருக்கணும். சரியா? அப்படி பெருக்கினா அது அது வந்து கொடுக்கப்பட்ட தசம எண்ணை பெருக்கினால் அது பின்னமாக மாறிவிடும். அப்போ இந்த இடத்த கவனிச்சிடும். இது ஈஸி. முதல் கணக்கு, இதை முதல் கணக்கா செய்வோம், ஈஸியான கணக்கு. இப்ப 6க்கு அடுத்து புள்ளி இருக்கு, எத்தனை தசம இடம் இருக்கு, 1 அப்புறம் 2 தசம இடம் இருக்கு. அப்போ இத நான் இப்படி எழுதுறேன், 6.24 2 தசம இடம் இருக்கா, அப்ப 1 போட்டு 2 தசம இடம் தான் 100ஆல மேலைங்களையும் பெருக்கணும், 100/100ஆல பெருக்கணும். இப்ப என்ன நடக்கும், ஒரு புள்ளி வச்ச நம்பரை 100ஆல பெருக்கும் போது புள்ளியானது வலது பக்கமா நகரும். 2 சைபர் அடிச்சுட்டேன், புள்ளி வந்து வலது பக்கமா நகரும், 2 இலக்கம் தள்ளி வரும். அப்ப மேல புள்ளி இல்லாத நம்பர் 624 ஆயிரும், 6.24 624 ஆயிரும். கீழே இன்னொரு நம்பர் 100 பெருக்காம இருக்குல்ல, இது 100 ஆயிரும். அப்போ இந்த 624 6.24 என்ற தசம எண்ணு இப்ப என்ன எண்ணா மாறிடுச்சு, பின்ன எண்ணா மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த கணக்குக்கு வரும். இந்த கணக்குக்கு எத்தனை தசம இடம் இருக்குன்னு எண்ணுங்க. ஏன்னா தசம எண்ணு பின்ன எண்ணா மாத்த போறோம். 1 2 3 4. அப்போ 10,000/10,000 பெருக்கணும். அப்போ 1 போட்டு 4 சைபர்,
10,000/10,000 பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது மேலே உள்ள 4 சைபரை அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த புள்ளியானது வலது பக்கமா 4 இடம் தள்ளி வந்துடும். அப்ப மேல 5 மட்டும்தான் வரும். ஏன்னா முன்னாடி சைபர் இருக்குல்ல, இந்த முன்னாடி சைபருக்கு மதிப்பு இருக்காது. மேல 5, கீழே 5/10,000 அப்படின்னு ஆயிடும். அப்போ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? தசம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தசம எண்களை பின்னங்களா மாத்துறோம். தசம எண்களை பின்னங்களா மாத்துறதுக்கு முதல் விதி என்னன்னா, தசம எண்ணில் எத்தனை தசம இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அத்தனை சைபரால மேல எண்களையும் பிரிக்கணும். ஒரு தசம இடம் இருந்துன்னா 10/10ஆல, 2 தசம இடம் இருந்தா 100/100ஆல, 3 தசம இடம் இருந்துச்சுன்னா 1000/1000ஆல, 4 தசம இடம் இருந்தா 10,000/10,000ஆல பெருக்குனா கொடுக்கப்பட்ட தசம எண் பின்னமாக மாறிடும். பின்னமா மாறினதை பார்த்தோம்ல, செஞ்சு பார்த்துட்டோம்ல. சரி, அடுத்தது தசம எண்ண பின்னமா மாத்தணும், பின்னத்தை தசம எண்ணா மாத்தணும். அடுத்தது படத்தை பின்னமா மாத்தப்போம், படங்களை பின்னமா மாத்தப்போம். படங்களை எப்படி பின்னமா மாத்தணும்? முதல்ல சாக்லேட் கணக்கு செஞ்சு ஆகாம இருக்கு, அதே மாதிரி மொத்தம் எத்தனை கட்டம் இருக்குன்னு எண்ணிக்கிடுங்க. மொத்தம் எத்தனை கட்டம்? இது 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இதுல ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 10, மொத்தம் 10. அப்ப 100 கட்டம் இருக்கு மொத்தம். மொத்த கட்டங்களை எண்ணிக்கணும். அது கீழே மொத்த பங்கு 100, அது கீழே எத்தனை கட்டத்துக்கு நிழலிட்டு இருக்காங்க அதை எண்ணுங்க. 10, இது ஒரு 8, 18 கட்டத்துக்கு நிழலிட்டு இருக்காங்க. அப்போ அது மேல. அப்போ இதுதான் இந்த கொடுக்கப்பட்ட பின்னத்தினுடைய படத்தினுடைய பின்ன எண் 18/100. அதுக்கு விதி சொல்லிருக்க பாருங்க. படத்தில் உள்ள மொத்த கட்டங்களை எண்ணி அதை பின்னத்தின் பகுதியில் போடவும், நிழலிட்ட கட்டங்களை எண்ணி அதை தொகுதியில் போடவும். அதுதான் செஞ்சிருக்கோம். மொத்த கட்டத்தை எண்ணி எதுல போட்டோம்? பகுதியில போட்டுட்டோம். நிழலிட்ட கட்டத்தை எண்ணி தொகுதியில போட்டோம். அதை பின்னமா மாத்திரம்னா கொடுக்கப்பட்ட படத்தினுடைய பின்ன பகுதி 18/100. சரிதானா? சரி, இப்போ அடுத்தது விரிவு குறியீட்டில் கொடுக்கப்பட்ட எண்களை தசம எண்ணா மாற்றப்படும். சரியா? விரிவு குறியீட்டில் கொடுக்கப்பட்ட எண்ணை தசம எண்ணாக மாற்றுது. இப்போ எண்களை விரிச்சு எழுதியிருக்காங்க. 999 + 99 + 9. அப்ப இந்த 3ஐ முதல்ல கூட்டிக்கிடுவோம். 999 99 9. இது எப்படி மாத்துறது? இது தசம எண்ண புள்ளி வச்சு எண்ணா மாத்தணும். இந்த 3 நம்பரை ஃபர்ஸ்ட் கூட்டிக்கிடுங்க, முழு எண் பகுதியை கூட்டிக்கிடுங்க. அப்போ 3 9 27, 9 9 கூட்டினா 18, 18 9 கூட்டினா 27, மிச்சம் 2. அந்த 2ஐயும் 9ஐயும் கூட்டினா 11, 11 9 கூட்டினா 20, மிச்சம் 2. 20 சரி, மிச்சம் 2ஐயும் 9ஐயும் கூட்டினா 11. அப்போ முழு எண் பகுதி 11,107. அடுத்து இது 10/1. அதாவது 10ல் 9. எப்போ பின்னத்துக்கு கீழே 10 முழு எண்ணுக்கு அப்புறம் 10/1 100/1 வருதோ அப்போ புள்ளி வச்சுக்கணும். 10/9 என்பது 9, புள்ளி 9, அப்புறம் ஒரு 9. 100/9க்கு அப்புறம் 9. இப்போ இதுதான் கொடுக்கப்பட்ட விரிவு குறியீட்டினுடைய தசம எண் வடிவம். முதல்ல முழு எண் பகுதியை கூட்டிக்கணும், எல்லா எண்களையும் கூட்டி புள்ளி வைக்கவும். அடுத்தது 10/9 1, 100/1 புள்ளிக்கு அப்புறம் ஒவ்வொரு இலக்கமா வரிசை எழுதணும். இங்க உங்க 8னா இங்க 8 தான் போடணும், இங்க 7னா 8 7ன்னு போடணும். இதான இது விரிவு குறியீட்டி கொடுக்கப்பட்ட எண்களை தசம எண்ணா மாத்தி. அடுத்தது இடமதிப்பட்டவன் நம்மளுக்கு தெரியும். இது இடமதிப்பட்டனை 100 10 1 அப்படி போகுது. இதுல தசம எண் வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க, தசம எண்ணா மாத்தணும். இடமதிப்பு கட்டம். இப்ப எடுத்துக்காட்டு 1.6க்கு வருவோம். கீழ்காணும் பல படங்களில் உள்ள நடுநிடப்பட்ட பகுதியை பின்னமாகவும் தசம எண்ணாகவும் குறிப்பிடுக. சரியா? இப்போ நல்ல கணக்கு, மொத்தம் எல்லாத்துலயுமே 100 100 கட்டம் இருக்கு, எல்லாத்துலயுமே. அப்போ 1வது கணக்கு இந்த கொடுக்கப்பட்ட படத்தினுடைய தசம பின்ன எண் பின்ன வடிவம், கொடுக்கப்பட்ட 1வது கணக்கினுடைய பின்ன வடிவம் சொல்லுங்க. படத்தை பின்னமா மாத்தணும் என்ன செய்யணும்? ஞாபகம் இருக்கா? மொத்த கட்டத்தை 100ன்னு கீழே போட்டுக்கணும், நிழலிடப்பட்ட கட்டத்தை மேல போட்டுக்கணும், எண்ணி எண்ணி மேல போட்டுக்கணும். அப்போ 9 கட்டம். அப்போ 9/100. இது கொடுக்கப்பட்ட படத்தினுடைய பின்ன வடிவம். அடுத்து தசம வடிவம் கேட்டிருக்கான். தசம வடிவம்னா புள்ளி வச்ச எண். இப்போ கொடுக்கப்பட்ட படத்தினுடைய பின்ன வடிவம் 9/100. இதை தசம வடிவத்தில் பார்த்தா ஒரு சைபர் அடிச்சிட்டோம்னா ஒரு சார்ந்தள்ளி புள்ளி வரும். இன்னொரு சைபருக்கு அடிக்க மேல இலக்கம் இல்லை, அப்போ மேல சைபர் சேர்த்துட்டோம்னா இந்த சைபர் அடிச்சிடலாம். அடுத்து புள்ளி.
அப்போ விடை எத்தனை அப்படின்னா 0.09. இதுதான் கொடுக்கப்பட்ட படத்தினுடைய பின்ன வடிவமும் தசம வடிவம். சரிதானா? அடுத்தது ரெண்டாவது வடிவம். ரெண்டாம் கணக்கு வாங்க. ரெண்டாம் கணக்குல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 100 கட்டம் இருக்கு. மொத்த கட்டத்தை கீழே போட்டுக்கணும் பின்ன வடிவத்துக்கு. அடுத்தது 18 கட்டத்துக்கு நிலையிட்டு இருக்காங்க 18. இதை தசம வடிவத்துக்கு அப்ப இதனுடைய பின்ன வடிவம், இந்த படத்தினுடைய பின்ன வடிவம் 18/100. தசம வடிவத்துக்கு மாத்தணும்னா எத்தனை சைபர் இருக்கு? 2 சைபர் இருக்கா? அப்ப 2 சைபர் அடிச்சா புள்ளியானது இடது பக்கமா 2 இலக்கம் நகர்ந்து போகும். அப்ப 0.18. இது ரெண்டாம் கணக்கு. மூணாம் கணக்குக்கு பார்ப்போமா? அப்ப ரெண்டாம் கணக்கான பின்ன வடிவம் 18/100, தசம வடிவம் 0.18. அடுத்தது மூணாம் கணக்குக்கு வருவோம். மூணாம் கணக்கான பின்ன வடிவம் மொத்த கட்டம் வந்து 100. அதை கீழே போட்டுடுங்க. நிலையிடப்பட்ட கட்டம் வந்து 99 கட்டத்துக்கு நிலையிட்டு இருக்காங்க. சரியா? ஒரு கட்டத்தை மட்டும் தான் விட்டுருக்காங்கப்பா. அப்ப 99/100. இதுக்கு தசம வடிவம் அந்த இதை பின்னத்தை அடிச்சிட்டோம் அப்படின்னா 2 சைபர் அடிச்சிட்டோம்னா புள்ளியானது 2 இலக்கம் தாண்டி போய் வேற சைபர் இல்லை. அப்போ 0.99. இதுதான் மூணாவது படத்தினுடைய பின்ன வடிவமும் தசம வடிவம். சரிதானா? சரி, அதை கட்டமா கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. அடுத்து கீழ்காணும் பின்னங்களை தசம எண்களாக மாத்துங்க. எடுத்துக்காட்டு 1.7. முதல் கணக்கு எடுத்துக்கிடுவோம். முதல் கணக்கு 3/5. இதை கீழே 10ன்னு இருந்துச்சுன்னா ஈஸியா மாத்திடலாம். அப்ப அந்த 3/5 கீழே 5 வந்தா எதால பெருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், யாம் இருக்கா? 5 வந்தா இந்த அட்டவணைக்கு வாங்க. கீழே 5 வந்தா எதால பெருக்கணும்? 2/2ஆல பெருக்கணும், யாம் இருக்கா? அப்போ இந்த கணக்குல 5 வந்திருக்கா. அப்ப இந்த பின்னத்தை 2/2ஆல பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது என்ன நடக்கும்? பின்னங்களோட பெருக்கும் போது தொகுதியும் பெருக்கணும், பகுதியும் பெருக்கணும். அதை அங்கங்க அந்தந்த இடத்துல போட்டணும். 2 6 தொகுதியில போட்டணும், 2 10 பகுதியில போட்டணும், 2 10. இப்போ ஒரு சைபர் அடிச்சிட்டோம்னா அந்த புள்ளியானது இங்க இருந்து இங்க போயிடும், இடது பக்கமா போயிடும். அப்போ விடை வந்து 0.6. சரியா? சரி, இதுல ரெண்டாம் கணக்கு ஈஸியான கணக்கு தான். ஏன்னா அதுலயே சைபர் தான் இருக்கு, கீழே பாருங்க. அப்போ ஒரு சைபர் அடிச்சிட்டோம் 5/100. இதுல ஒரு சைபர் அடிச்சு, ஏன்னா மேல ஒரு இலக்கம் தான் இருக்கு, ஒரு சைபர் தான் அடிக்க முடியும். இந்த புள்ளியானது இடது பக்கம் நகர்ந்துடும். இன்னும் ஒரு சைபர் அடிக்க முடியல. அப்போ மேல ஒரு சைபர் 5க்கு முன்னாடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சுட்டு ஒரு புள்ளி வைக்கணும். அப்ப 5/100 விட வந்து தசம எண்ணு 0.05. சரிதானா? எடுத்துக்காட்டு 1.7 முடிஞ்சிருச்சு. எடுத்துக்காட்டு 1.8க்கு வருவோம். முதல் கணக்கு 2/5 தசம கீழ்காணும் பின்னங்களை தசம எண்ணா மாத்தணும். அப்ப 2/5 தசம எண்ணா மாத்தணும்னா 5 தசம எண்ணா மாத்ததுக்கு எதால பெருக்கணும்? 2/2ஆல பெருக்கணும். எங்களே அட்டவணையில பார்த்துருக்கோம். அப்படி பெருக்கும்போது என்ன நடக்கும்? தொகுதியை பெருக்கு போடுங்க. 2 பின்னங்களை போய் 2 4, கீழே 2 10. அப்ப 4/10. அப்ப கீழே 10ன்னு ஆயிடுச்சா? இப்போ ஒரு சைபர் அடிச்சிட்டோம்னா புள்ளியானது இடது பக்கம் நகர்ந்து போயிடும், 4க்கு முன்னாடி புள்ளி வந்துடும். அப்ப 0.4. சரியா? சரி, அடுத்து ரெண்டாம் கணக்கு. ரெண்டாம் கணக்கு 3/4. ஒரு பின்னத்துக்கு கீழே 4 வந்துச்சுன்னா தொகுதியில 4 வந்துச்சுன்னா எதால பெருக்கணும்? 25/25ஆல பெருக்கணும். ஒரு பின்னத்தினுடைய தொகுதியில 4 வந்துச்சுன்னா, பகுதியில 4 வந்துச்சுன்னா 25/25ஆல என்ன செஞ்சிடணும்? பெருக்கிட்டோம் அப்படின்னா அந்த பகுதியில 100 வந்துடும். அப்ப 3/4 25/25ஆல பெருக்கிறோம்.
இப்போ தொகுதியும் பெருக்க 3 25 75. பகுதியும் பெருக்க 4 25 100. இப்போ 75/100ங்கிறது பின்னத்துல பகுதியில வந்து 10 100ன்னு வந்துருச்சு. இப்போ 2 சைபர் அடிச்சிட்டோம் அப்படின்னா புள்ளியானது இங்க இருக்கக்கூடிய புள்ளியானது 2 இலக்க இடது பக்கமா போய் தசம எண்ணா மாறிடும். 7க்கு முன்னாடி புள்ளி வந்து 0.75 ஆயிரும். அப்ப 75/100 அதாவது 3/4 தசம வடிவம் எத்தனை 0.75. கால்குலேட்டர்ல நீங்க என்ன செய்யுங்க 3/4ன்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். 0.75 தசம எண் கிடைக்கும். சரிதானா? சரி, அடுத்தது அதுல 3ஆம் கணக்கு. 2 கணக்கு செஞ்சுட்டோம், அதுல 3ஆம் கணக்கு பார்ப்போம். மூணாம் கணக்கு அதிலே செஞ்சிடலாம். ஏன்னா 9/100 தான். 9/1000 பா. 9/1000. இதுக்கு ஏற்கனவே அந்த பின்னத்தினுடைய பகுதியில 10 100 1000 இருக்கு, அந்த மாதிரியே இருக்கு. அப்ப அதை மாற்ற வேண்டாம். ஒரு சைபர் அடிச்சோம்னா ஒரு இலக்கம் தான் இருக்கு, புள்ளியானது 9க்கு முன்னாடி வந்து நிற்கும். இந்த 2 சைபர் அடிக்க வேண்டியிருக்கு. அப்ப மேல ஒரு இலக்கம் தான் இருக்கு. அப்ப மேல 2 சைபருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு பதிலாக 9க்கு முன்னாடி 2 சைபரை சேர்த்துட்டோம்னா இப்ப 2 சைபர் அடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சிருங்க. அப்போ 9/1000 பின்ன வடிவம் 0.009. விஷயம் முடிஞ்சிருச்சா? சரி, இலக்கம் இல்லைன்னா சைபர் அடிக்க இலக்கம் இல்லைன்னா முன்னாடி சைபர் சேர்த்துக்கணும். இதை யா வச்சிருக்கு. அடுத்து 4ஆம் கணக்கு பாருங்க. ஒன்று பை 50. இந்த 1/50ங்கிற 5 கீழே 5 வந்திருக்கு. அந்த 50 மறந்துருங்க, கீழே 5ன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோமே. அப்ப 5 வந்து எதாவது பிறக்கணும், 2/2 பிறக்கணும். ஞாபகம் இருக்கா? இப்போ தொகுதியும் பிறகுங்க, ஓ 2 2 அது மேல எழுதிக்கிடுங்க. இங்க 2 50 100 அதை கீழே எழுதிக்கிடுங்க. இப்ப 100ன்னு மாத்திட்டோமா, பகுதியை 100ன்னு மாத்திட்டோம். இப்போ ஒரு சைபர் அடிச்சா புள்ளியானது இடது பக்கமா ஒரு ஸ்தானம் தள்ளி போகும். ஆனா இன்னும் ஒரு சைபர் நம்ம அடிக்கப்படாம மிச்சம் இருக்கு. அப்ப அதை அடிக்கணும்னா இந்த 2க்கு முன்னாடி இன்னொரு சைபர் போட்டுக்கிட்டு இப்ப இந்த சைபர் அடிச்சுட்டு புள்ளி வச்சுக்கணும். இப்போ 0.02. இப்போ உங்க கால்குலேட்டர்ல 1/50ன்னு அடிச்சு பாருங்க, விட என்ன வரும் அப்படின்னா 0.02ன்னு வரும். அப்போ 1/50 தசம வடிவம் இதுதான். சரியானா? அடுத்து 5ஆம் கணக்கு. இது என்ன பின்னமா இருக்கு? கலப்பு பின்னமா இருக்கு. ஒரு முழு நம்பர் ஒரு பின்னம். அப்ப கலப்பு பின்னமா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுட்டு இதை கலப்பு பின்னத்தை முழு தகா பின்னமா மாத்திக்கணும். இந்த 5 வச்சு முதல்ல 3 பெருக்கிடுங்க. 5 15. 15ஐயும் 1ஐயும் கூட்டுங்க 16. 16/5. 16/5. இப்போ கலப்பு பின்னத்தை தகா பின்ன மாத்தியாச்சா? இப்ப கீழே என்ன இருக்கு? 5 வந்துருக்கு. இப்போ இந்த இது 5 வந்து பின்ன என்ன மாத்தத்துக்கும்னா 2/2ஆல பெருக்கணும். ஞாபகம் இருக்கா? சரி, அப்படி பெருக்குனா என்ன வரும்? 2 16 32. அதை மேல போடுங்க. கீழே 2 10. அதை கீழே போடுங்க. போட்டாச்சா? இப்போ ஒரு சைபர் அடிச்சிட்டோம்னா புள்ளியானது ஒரு ஸ்தானம் தள்ளி போகும். அப்போ 3க்கு 2க்கு நடுவில் வரும். அப்போ 3.2. கீழே 10 மட்டும்தான் இருக்கு, அதனால ஒரு சைபர் அடிச்சுட்டு ஒரு இலக்கம் தள்ளி இடது பக்கமா புள்ளி போகுது. அப்போ 3/5 3 1/5 தசம வடிவம் 3.2. சரிதானா? இப்ப எடுத்துக்காட்டு 1.9. கீழ்கண்டவற்றை எளிய பின்னங்களாக மாற்றுக. கீழ்கண்டவற்றை எளிய பின்னங்களாக மாற்றுக. கொடுக்கப்பட்டது என்ன? புள்ளி வச்ச எண்ணு தசம எண். தசம எண்ண பின்ன என்ன மாத்தணும்னா விதியை கவனிங்க. தசம எண்ண பின்ன என்ன மாத்தணும்னா என்ன விதி அப்படின்னா, பகுதி தசம எண்ணில் எத்தனை தசம இடம் உள்ளது என்பதை பார்க்கும். அப்படி எண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தசம இடம் இருந்தா 10/10ஆல பெருக்கணும். 2 தசம இடம் இருந்தா 100/100ஆல, 3 தசம இடம் இருந்தா 1000/1000ஆல, 4 தசம இடம் இருந்தா 10,000/10,000 பெருக்கணும். இதே ஆகுது. அப்படி பெருக்கணும்னா பெருக்கி சுருக்கணும்னா கொடுக்கப்பட்ட தசம எண் என்ன மாறிடும்? பின்ன என்ன மாறி.
இப்போ நம்மளுக்கு இந்த கணக்குல எடுத்துக்காட்டு பயிற்சி சரி எடுத்துக்காட்டு 1.19 கீழ்கண்டவற்றை எளிய தசம பின்னங்களா மாத்துக. இப்ப நல்ல கவனிங்க. ஒன்னாம் கணக்கு எடுத்துக்கிடுங்க. 0.04 இது எத்தனை தசம இடம் இருக்கு எண்ணுங்க? 2 தசம இடம். 1 புள்ளிக்கு இந்த பக்கம் 1 2 தசம இடம். அப்போ எதால பெருக்கணும்? 100/100 பெருக்கணும். அப்ப 0.04 இன்டு 100/100 அப்படி பெருக்கிட்டோம் அப்படின்னா மேல உள்ளது முழு எண். நம்ம 2 சைபரை அடிச்சு ஒரு நம்பரை 10ஆல 100ஆல பெருக்கும்போது புள்ளியானது வலது பக்கமா நகரும், வகுத்தா இடது பக்கமா நகரும். அப்ப 2 இலக்கம் தாண்டி வரும். மேல 4ங்கிற முழு நம்பரா மாறி 4க்கு அடுத்துதான் புள்ளி வரும். கீழே எத்தனை? 100. இப்போ இத சுருக்க எளிய பின்னமா மாத்த சொல்லிருக்கான். இப்ப 4ஆல வகுத்துது. 1 4 4 25 4 200. அப்ப விட வந்து 1/25. சார் எனக்கு எளிய பின்னமா மாத்த தெரியல சார், நான் என்ன செய்யறது அப்படின்னா 4/100 அப்படியே போட்டுக்கிறேன். தப்பு கிடையாது. ஆனா பழகிக்கணும். எளிய பின்னமா மாத்துறதுக்கு என்ன செஞ்சுக்கணும்? பழகிக்கணும். 1 4 4 25 4 125 4ஆல சுருக்கிட்டோம். 1/25. ரெண்டாம் கணக்குக்கு வரும். 3.46 இத தசம எண்ண பின்ன என்ன மாத்தணும்? தசம எண்ண பின்ன என்ன மாத்தணும்னா கொடுக்கப்பட்ட நம்பரை 10/10ஆல 100/100ஆல 1000/1000ஆல பெருக்கணும். தசம இடத்தை பொறுத்து பெருக்கணும். இங்க புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் இருக்கு. அப்ப 100/100ஆல பெருக்கணும். 3.46 இன்டு 100/100 அப்படி பெருக்கணும் அப்படின்னா மேல உள்ளது முழு எண்ண கண்டிப்பா மாறிடும். 2 ஏன்னா 100ஆல பெருக்கிருக்கும். அப்ப மேல 346 ஆயிரும். 3.46 தசம எண்ணு முழு எண்ணா மாறி கீழே பெருக்கப்படாம என்ன இருக்கு? 100 இருக்கு. அப்ப கீழே 346/100. இதை சுருக்கணும். இது பெரிய பின்னமா இருக்கு. இது எளிய பின்னமா கேட்டிருக்கேன் கணக்குல. அப்ப 2ஆல அடிச்சு பார்க்கலாம். 2 2 மிச்சம் 1 14 7 2 14 3 2 6 இங்க 2ஆல அடிங்க. 50 2 100. அப்போ 2 2 மிச்சம் 1 14 7 2 14 3 2 6 அதுக்கப்புறம் 50 அடிச்சிட்டா 100 அடிச்சோம்னா 50 2 100. அப்ப மேல 173/50. எனக்கு இதோட நிப்பாட்டிக்கிறேன் சார். நிப்பாட்டிக்கிறேங்க. ஆனா பழகிக்கிடுங்க. எப்படி சுருக்குன்னு பார்த்துக்கிறேன். அடுத்து மூணாவது இது 0.862 இதை மாத்தணும். (0.862) தசம எண்ணா இருக்கு. அதை பின்ன எண்ணா மாத்தணும். அப்போ இலக்கத்தை எண்ணுங்க. 3 இலக்கம் இருக்கு. அப்போ 1000/1000ஆல பெருக்கணும். 0.862 இன்டு 1000/1000. அப்ப மேல உள்ள 1000ஆல அந்த தசம எண்ணை பெருக்கும் போது 3 சைபரை அடிச்சிட்டோம் அப்படின்னா புள்ளியானது 3 இலக்கம் தாண்டி வந்து இங்க வந்து புள்ளி வந்துடும். அப்ப முழு எண்ணா மாறிடும். 0.862ங்கிறது 862 மாறி கீழே என்ன இருக்கு? 100. கீழே வந்து 1000. இப்போ இது 2ஆல அடிக்கலாம்பா. 2ஆல அடிச்சிட்டோம் அப்படின்னா 4 2 8 3 2 6 1 2 2 இது 2ஆல அடிச்சிட்டோம் அப்படின்னா 500 2 1000. அப்ப மேல 431/500 அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம்? விடையை அடிக்கணும். சுருக்க முடியலன்னா அப்படி போட்டு. அடுத்து கீழ்கண்ட பின்னங்களை தசம வடிவில் எழுதுக. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி கொடுக்க விரிவு குறியீட்டுல கொடுத்துருக்கான். அப்ப விரிவு குறியீட்டுல கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்யணும்? அதை சுருக்கமா எழுதணும். முதல்ல கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் நம்பரை கூட்டிக்கிடுங்க. முழு நம்பரை கூட்டிக்கிடுங்க. அப்போ இதை ஒன்னாம் கணக்கு நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஒன்னாம் கணக்கை எழுதிட்டு
இங்க கூட்டி வச்சுக்கிடுங்க. 153 96 ஒரு 7 7 6 13 13 3 16 6 மிச்சம் 1 10 15 5 மிச்சம் 1 2 256. அப்ப இதை ஃபுல்லா கூட்டினா 256. சரியா? அதுக்கப்புறம் எப்போ புள்ளி வைக்கணும் சொல்ல ஞாபகம் இருக்கா? எப்போ 10ல் 1 வருதோ அப்போ புள்ளி வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல 10ல் 1 ஆரம்பிக்குது, 100 1000ல் 1 ஆரம்பிக்குது. புள்ளி வச்சாச்சு. 10ல் 1 எத்தனை? 5. அப்ப அங்க 5. 10ல் 1க்கு அப்புறம் என்ன வரும்? 100ல் 1 வரணும். ஆனா வரல. அதுக்கு பதிலா என்ன இருக்கு? 1000ல் 1 வந்துருக்கு. அப்போ 100ல் 1 இல்ல. அப்ப அதுக்கு பதிலா 0 போட்டுக்கிட்டு 1000ல் 1 எத்தனை? 2. அப்போ 502. அதாவது 256.502. சரிதானா? இப்ப இதுல ரெண்டாம் கணக்கை பார்ப்போம். 999 9 பிளஸ் 9/10 9/100. இதுல ஃபர்ஸ்ட் என்ன செய்ய? தசம வடிவத்துல மாத்துறதுக்கு இதை முதல்ல கூட்டிக்கணும். இதை முதல்ல எழுதி அந்த பக்கம் எழுதி கூட்டிருக்க 1107 வரும். அப்போ முழு எண் பகுதியில 1107 ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அடுத்தது 9/10க்கு அப்புறம் இந்த 9க்கு அப்புறம் 10ல் 1 ஆரம்பிக்குது. அப்போ புள்ளி வச்சுக்கணும். 10ல் 9 அப்ப இங்க 9. அடுத்து 100ல் 9 அப்ப இங்க அடுத்து 9. அப்ப இதனுடைய தசம எண் 1107.99. இதுல மூணாம் கணக்கு எப்படி மாத்துவோம் அப்படின்னா 23 மட்டும்தான் இருக்கு. அப்ப முதல்ல முழு எண் பகுதியில 23 போட்டுக்கிடுவோம். புள்ளி 10ல் 6 அப்போ இந்த இடத்துல 6. அடுத்து 100ல் ஏதாவது ஒரு நம்பர் வரணும். 100ல் 1 வரணும். அது இல்லை. அப்ப இல்லைன்னா அந்த இல்லாத இடத்துல 0 போட்டுக்கணும். அப்ப 6க்கு அப்புறம் 0. அடுத்து 1000ல் 8. அப்ப மூணாவது இடத்துல 8. அப்ப இந்த விரிவு குறியீட்டினுடைய தசம வடிவம் 23.608. சரிதானா? அடுத்தது எடுத்துக்காட்டு 1.11 கீழ்கண்டவற்றை தசம எண்ணாக மாத்துக. 404, 100ல் 5 இந்த ரெண்டையும் கூட்டி தசம எண்ணா மாத்தணும். இந்த 404 நான் எழுதிட்டேன். பிளஸ் 100ல் 5 எழுதிட்டேன். இப்ப இதுக்கு தசம எண் ஒன்னாம் கணக்கு. அப்ப எப்படி எழுதணும்? ஒன்னாம் கணக்கு கவனிங்க. எப்படி எழுதணும்? 404 அது முழு எண் பகுதியை எழுதியாச்சா? அடுத்து புள்ளி வச்சுக்கலாமா? புள்ளி வச்சதுக்கு அப்புறம் என்ன வரணும்? 10ல் 1 வரணும். ஆனா 10ல் 1 இல்லாம எப்படி இருக்கு? 100ல் 5 இருக்கு. இப்போ 10ல் 1 இல்லையா? அப்ப அதுக்கு என்ன செஞ்சுக்கணும்? 0 போடுங்க. இல்லாத 0 போட்டுக்கணும். அடுத்து 100ல் 5 அப்ப இந்த இடத்துல 5. அப்போ 404, 100ல் 5 பின்ன வடிவம் தசம வடிவம் 404.05. அதே மாதிரி 2, 1000ல் 25 2 போட்டுக்கணும். பிளஸ் 1000ல் 25 அப்ப பின்ன வடிவத்துல போட. இதுக்கு ரெண்டாம் கணக்கு. ரெண்டாம் கணக்கு தசம வடிவம் கேட்டிருக்காங்க. முழு எண் பகுதியில 2 புள்ளி. அப்போ என்ன வரணும்? 10ல் 1 வரணும், 100ல் 1 வரணும், அப்புறம் தான் 1000ல் 1 வரணும். ஆனா இந்த கணக்குல 10ல் 1 இல்லை. அப்ப 0. அடுத்து 100ல் 1 இருக்கணும். அது இல்லை. அது 0. அப்போ அதுக்கடுத்து 1000ல் 25. அப்ப 25 என்ன செய்யணும் அப்படின்னா 25 வர்றதுனால இதுக்கு நேர 25 போட்டு கூட்டி எழுதணும். அப்படி கூட்டி எழுதுனா 5 2 0 2. அப்போ இதனுடைய விடை 2.025. இங்க ஒரு இலக்கு இருந்தா இந்த இடத்துல நம்ம 5 போட்டுடலாம். ஆனா 25 இருக்கனால இந்த 2 வந்து 10ல் 1 சேரும். சரியா? 100ல் 1 சேரும். அப்போ 2.025 இதுதான் இதனுடைய விடை. அடுத்து எடுத்துக்காட்டு 1.12 ஒரு மாத்திரையானது 0.85 மில்லிகிராம் மருந்தை கொண்டுள்ளது. ஒரு குவளையில் மாம்பழச்சாறு 4.5 லிட்டராக உள்ளது. இவற்றை பின்னத்தில் குறிப்பிடுக. ஒன்னாம் கணக்கு 0.85 இதை பின்னத்துல சொல்லணும். எத்தனை இடம் இருக்கு? தசம இடம் 2. அப்ப 0.85 தசம எண்ண பின்னத்துல மாத்தணும்னா 2 இலக்கம் இருக்கு. அப்ப 100/100 பெருக்கணும். அப்ப 100/100 பெருக்கினா மேல உள்ள 0.85 2 சைபரை கொண்டு 100 பெருக்கும் போது முழு எண்ணா மாறிடும். அதை மேல எழுதிடுங்க 85, கீழே 100. அப்ப 85/100. அப்போ 0.85 மில்லிகிராம் தசம பின்ன வடிவம் 85/100.
அடுத்து 2ஆம் கணக்கு 4.5 லிட்டர் மாம்பழச்சாறு. இதை பின்ன வடிவத்தில் ஒரு ஸ்தானம் தான் இருக்கு. அப்போ ஒரு ஸ்தானம்னா அந்த தசம எண்ணை பின்ன வடிவத்துக்கு மாத்துறதுக்கு 10/10 பெருக்கணும். 10/10. அப்போ ஒரு பின்ன நம்பரை ஒரு புள்ளி வச்ச நம்பரை 10ஆல பெருக்கும் போது புள்ளியானது இடது பக்கமா வலது பக்கமா ஒரு ஸ்தானம் தள்ளி வந்துடும். அப்போ 45 ஆயிரும். 4.5 45 ஆயிரும். கீழே என்ன இருக்கு 10. அப்போ 4.5 லிட்டருடைய பின்ன வடிவம் 45/10 லிட்டர் ஆயிரும். சரிதானா? மாணவர்கள் இந்த கணக்கை உங்க எடுத்துக்காட்டு நோட்ல செஞ்சு திரும்ப இந்த கணக்கை பார்த்துட்டு நன்றாக புரிஞ்சு செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.